ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமே ரொம்பவுமே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் போக போக ரொம்பவும் சூப்பராக போக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 3. நான் இன்றைக்கி டியூட்டிலேருந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன். நம்ம இந்த இடத்த சுற்றி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அந்த ஜீனாங்கிற பொண்ணு கேட்குறா. நம்ம ஹீரோவோ ஓகே சொன்ன உடனே இவங்க கடைக்கு போய் சாப்பாடு வாங்குறாங்க. நம்ம ஹீரோ காசு பே பண்ணுவோம். நீ எதுக்காக காசு பே பண்ணுற? இது என்னோட ட்ரீட்டு. நீ என்னை காப்பாற்றினதுக்காக நான் இதை பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், நீ இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்ததே எனக்கு பெரிய விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ சாப்பிட்ற அந்த பன் மாதிரியான ஒரு விஷயம் ரொம்பவோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே அவங்க நிறைய விஷயம் அந்த இடத்துல வாங்கி சாப்பிட்றாங்க. ட்ராகன் விங்ஸ்ன்னு சொல்லி ஒன்று விற்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலேயே வந்துட்டு பேட் விங்ஸ் தான். இது நல்லா இருக்கும்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ ஒருத்தன் வந்து தட்டி விட்டதுனால அவள் ட்ரெஸ்ஸில் கரையாக ஆயிடுது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மேஜ் அந்த இடத்துக்கு, அதாவது ஒரு மந்திரவாதி அந்த இடத்துக்கு வராங்க. நான் இதை க்ளீன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் மேஜிக்கெலாம் க்ளீன் பண்ணிடுவீங்களா? அப்போ ஓகேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்க மேஜிக்லேயே வந்துட்டு ஜீனாவோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறாங்க. அதே இன்ஸ்டன்க்டாகவே க்ளீன் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு அதே மேஜிக் ஸ்கில் வந்து கிடைக்குது. அந்த மேஜிக் ரொம்பவே சூப்பராக இருந்தது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த இடத்துல எல்லாமே மேஜிக் தான். நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே மேஜிக் வந்து கற்றுக்கிட்டேன். அது வந்துட்டு சின்ன குழந்தைங்க புக்கில் இருக்கிற கதையில இருந்தே மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே என்னோட இந்த வின் மேஜிக்கை வந்து பெர்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச மேஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா கேட்குறா. குறிப்பிட்டுன்னு எந்த மேஜிக்கும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்த்த மேஜிக் மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னா நான் டெய்லியும் ஈஸியாக குளிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே அந்த ஜீனா சிரிக்கிறா. என்கிட்ட மட்டும் பறக்கிற மேஜிக் இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் க்ளவுடில் போயிட்டு டேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா அவள் ரொம்பவும் ஹாப்பி ஆகிறா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அடிப்பட்டா ஹீலிங் ஆகிறதுக்கு சில ஆயில்மெண்ட் எல்லாம் வாங்கி வைக்கிறான். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகலான்னு ஜீனா கேட்கவும் நம்ம ஹீரோ ஒரு இடத்த சொல்கிறான். இப்போ அவங்க அங்கே போகிறாங்க. இங்கே காற்று ரொம்ப சூப்பராக அடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் உண்மையான காரணம், அந்த இடம் மிலிட்ரியோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஜீனா இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்குலாம் நம்ம ஹீரோவால் வர முடியும். அப்போ தூரத்தில் ஹைட்டான ஒரு பில்டிங் தெரியுது. அது என்னன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அது ஒரு விண்ட் மில். அதே நேரத்தில் அது மான்ஸ்டர்ஸை அட்டாக் பண்ணவும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சர்ச் மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அதுவும் அந்த ஹீரோ வச்சிருக்கிற வெப்பன் தான் வந்துட்டு ஹோலி ஸ்வார்டு. உண்மையான ஹீரோ அந்த ஹோலி ஸ்வார்டை தொடும்போது மட்டும்தான் அது ப்ளூ கலரில் க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஒருவேளை ஹீரோவா இல்லாமல் நார்மல் ஆளுங்க அதை தொட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த ஸ்வார்டு தான் அதோட வீல்டரை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ப்ரீஸ்ட் வந்து சொல்கிறாங்க. என்ன ஜீனா, உனக்கு மேஜிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சேன், ரொமான்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போலியே அப்படின்னு அவங்க கேட்கவும், ஐயோ அதெல்லாம் இல்லை, இவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அவள் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அவளை கூப்பிட்டோன்னே அவள் போயிருந்தா. நம்ம சாட்டோ கிட்ட வந்துட்டு ஹீரோ அப்படின்னு ஏதாச்சும் டைட்டில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது காட் ஸ்லேயர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு. அவனோட அந்த மீட்டியார் பவரை வச்சு காடையே கூட கொல்ற லெவலுக்கு அவன் கிட்ட பவர் இருக்கு. நான் ரொம்பவும் பவர்ஃபுல்னு தெரிஞ்சா பிரச்சனை தான் வரும். ஸோ மற்றவங்க கண்ணுக்கு நான் நார்மலாக தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஜீனா அது என்னதுன்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அது ஒரு ஆன்டி டிராகன் டவர். பறக்கிற மான்ஸ்டர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த டவரை வச்சு தான் அட்டாக் பண்ணுவோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு டவர் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் அதை விட 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த ஒரு டிராகன் தான் ரொம்பவும் பயங்கரமானதாக இருந்தது அப்படின்னு ஜீனா சொல்லவும், இந்த டீமன் லார்ட்லாம் வந்துட்டு டிராகன் மாதிரியான மான்ஸ்டரை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அது ஒவ்வொரு டீமன் லார்டை பொறுத்தது அப்படின்னு சொல்லி ஜீனா சொல்கிறா. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ டீமன் லார்டை பற்றி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சர்ச்சில் இருக்கிற ஒரு பிஷப் வந்துட்டு டம்மி ஹியூமன்ஸை கட்டி போட்டு, இந்த டம்மி ஹியூமன்ஸ்லாம் டீமன் லார்ட் கிரியேட் பண்ண ஆளுங்க, இவங்க இருக்கிறதுனால தான் 2 நாளைக்கு முன்னாடி அந்த மீட்டியர் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிச்சு. இந்த ஹோலி ஸ்டோனை வாங்கி அவங்கள அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோலி ஸ்டோனை விற்கிறாங்க. ஜீனா போயிட்டு அதை தடுக்கிறா. நான் சும்மா நிற்காம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம ஹீரோ மேப்பை செக் பண்ணி பார்க்குறான். அந்த ஸ்லேவ்ஸோட ஓனர் வந்து அங்கே இருக்கிற பிஷப் இல்லை வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் காட்டுது. அண்ட் அவன் ஒரு எனிமி அப்படின்னு சொல்லியோ அதில் காட்டுது. அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மேப்பில் காட்டுது. ஜீனா வந்துட்டு விண்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பேரியரை கிரியேட் பண்ணுறா. இந்த பொண்ணு அந்த டீமன் கூட்டத்தை சேர்ந்தவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பிரச்சனை பண்ணுறவன் சொல்லவும் நம்ம ஹீரோ போய்ட்டு அவனை தட்டி மயங்க வச்சிருந்தான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்கிங் ஸ்கில் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிட்டான். அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுற அந்த பிஷப்போட ஆளுங்களோ எல்லாரையுமே நம்ம ஹீரோ தூக்கிடுதான். இது எல்லாத்துக்குமே காரணமான அந்த ஸ்லேவ்ஸோட ஓனரை வந்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி மக்கள் முன்னாடி போயிட்டு, இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம், உண்மையிலேயே இவன் தான் வந்துட்டு அந்த டீமன் லார்ட் கூட்டத்தை சேர்ந்தவன், ஹோலி ஸ்டோன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து காசை பறிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. எங்கள் காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கத்துறாங்க. அப்போ பார்த்தா அந்த மயங்கி கிடக்கிறவன் எந்திக்கிறான். ஆக்சுவலி பார்த்தா அவன் ஒரு டீமன். எந்திரிச்ச உடனே அந்த போப்பை கொண்டுதான். சாட்டோ நீ போயிட்டு அந்த பொண்ணுங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லேவ்ஸை போய் காப்பாற்ற போகிறான். எங்கள் மாஸ்டர் எங்களை இங்கேயே தான் இருக்க சொல்லியிருக்காங்க, அதை மீறி எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அவங்கள கெட்டி வச்சிருக்கிற அந்த செயினை உடைக்கிறான். இப்போ அந்த டீமன் ஐபால் மாதிரி அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறிடுது. என்னோட டீமன் லார்ட் தான் இந்த இடத்த ஆட்சி பண்ணணும், தடுக்க நினைக்கிறவங்க எல்லாரையுமே நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபால் வந்துட்டு ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுது. இப்போ எல்லாருமே நிலத்துக்கு அடியில் போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மயக்கத்திலேருந்து கண் முழிக்கிறான். அவன் பார்த்தா டஞ்சன், அதாவது லேபரண்ட் மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறான்.
கேமில் இதுவும் ஒரு லெவல் போல், இதையும் நான் முடிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்த்தா அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. அப்போ அந்த டீமன் ஐபால் மான்ஸ்டரோட வாய்ஸ் கேட்குது. இந்த ஸ்லேவ்ஸை நீ உன்னோட ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கூட வச்சுக்கோ, ஆனால் கண்டிப்பாக உன்னால் இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் வாய்ஸ் கேட்குது. உங்கள் பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்கவும், கேட்டு டாகு லிசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பேர் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே டாமா போச்சி லீசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் வைக்கிறான். அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவும் மோசமாக இருக்கிறதுனால புது ட்ரெஸ் எடுத்து நம்ம ஹீரோ கொடுக்குறான். மாஸ்டர், இவ்வளோ வேல்யூபிளான பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, நீங்கள் எங்களை எப்படி வேணால் நடத்தலாம் அப்படின்னு அவ சொல்லவும், அப்படின்னா ஓகே இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்களும் சரி ஓகேன்னு அதை வாங்கிடுறாங்க. இப்போ டாமாவும் போச்சியும் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பன் கொடுக்குறான். டாமாவும் போச்சியும் ரொம்பவும் தேங்க்ஸ், இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. லீசா வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று நான் என் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு மேப்பில் செக் பண்ணி பார்க்குறான். எல்லாருமே வந்துட்டு பிரிஞ்சு கிடக்குறாங்க. அது போக சீனாவும் அவள் கூட சில சோல்ஜர்ஸும் இருக்காங்க. அதையும் நம்ம ஹீரோ எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறான். போகிற வழியிலே சில மான்ஸ்டர்ஸும் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து போய் செக் பண்ணலான்னு போகவும் எங்களை விட்டுட்டு போகாதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் உங்களை விட்டுட்டு எங்கேயோ போக மாட்டேன், அந்த இடம் சேஃபாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேக்ல இருந்து ஒரு கன் எடுக்கிறான். லீசாக்கு வந்துட்டு ஸ்பியர் வச்சு ஃபைட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பேக்குள்ளேருந்து ஸ்பியர் எடுத்து அவள் பயந்துருவா. ஸோ இப்போதைக்கு அவன்கிட்ட இருக்கிற ஸ்வாடை கொடுக்குறான். நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் ஃபைட் பண்ணக்கூடாது, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களோட ஸ்கில்லை பொறுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் சென்ஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ போச்சி வந்து பிளட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் வந்து ஒரு சோல்ஜரை சாப்பிட்டுட்டு இருக்கு. மாஸ்டர், அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்ம அட்டாக் பண்ணாதான் ஈஸியாக நம்மளால் அதை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லீசா சொல்கிறா. பரவாயில்ல, இவா திறமையாக யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு ஷூட் பண்ணுறான். ஆனால் அது மிஸ் ஆகுது. இப்போ அவன் ஷூட்டிங் ஸ்கில் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணி அதை கொண்டுருதான். அது என்ன வெப்பன் அப்படின்னு லீசா கேட்கவும், இது ஒரு மேஜிக்கல் வெப்பன், இதை பற்றி யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட கிராஃப்ட்ஸ்மேன் ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணி லீசாக்காக அந்த மான்ஸ்டர்ல இருந்து ஒரு ஸ்பியர் செஞ்சு கொடுக்குறான். அப்போ லீசா வந்துட்டு அந்த மான்ஸ்டரை வெட்டிட்டு இருக்கா. என்ன பண்ணுறான்னு கேட்டால், இதோட கோரை நம்ம விற்றோம் அப்படின்னா நிறைய காசு வரும் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக அந்த கோரை வாங்கி வச்சுக்கிட்டுதான். லீசா கிட்ட இப்போ ஸ்பியர் இருக்கிறதுனால அந்த குட்டி ஸ்வாடை வந்துட்டு இப்போ டாமா கிட்ட அவள் கொடுக்குறா. அவங்களோட செயினை நம்ம ஹீரோ கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் மான்ஸ்டர் கிட்டே இருந்து எப்படி கோரை எடுக்கிறதுங்கிறத இவங்களுக்கும் கற்றுக் கொடு லீசா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா வரப்போகிற எபிசோட்ஸ் தான் ரொம்பவும் சூப்பராக போக ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.